தமிழ் திரையுலகையே சோகத்துல ஆழ்த்தி இருக்க ஆர்.பி. சௌத்ரி அவங்களுடைய மறைவு குறித்து தொடர்ந்து பலரும் தங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு வர நிலையில ராஜஸ்தான்ல ஏற்பட்ட கார் விபத்தப்ப கடைசியில என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவர் உயிரிழந்த சம்பவம் திரையுலகினரை மட்டும் இல்லாம ரசிகர்களையும் பெரியும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. பல வெற்றி படங்களை தயாரிச்சு நூற்றுக்கணக்கான குடும்பங்களுக்கு வாழ்வு கொடுத்த தயாரிப்பாளருக்கு இப்படியான மரணம் ஏற்றுக்க முடியாத ஒண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில அவரோட உடலுக்கு இறுதியஞ்சலி செலுத்த வந்த நடிகரும் இயக்குனருமான தம்பி ராமையா அவரு கண் கலங்கியபடி பேசின வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. தம்பி ராமையா அவரு பேசும்போது, திக்கு தெரியாம கோடம்பாக்கத்துல சுற்றி திரிந்த பலருக்கு கலங்கரை விளக்கமா இருந்தவர் தான் ஆர்.பி. சௌத்ரி. என்கிட்ட நல்ல கதை இருக்கு, ஆனா யார் உதவி செய்வாங்கன்னு ஏக்கத்தோட வந்த பலருக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரு நல்ல மனிதர். நல்ல கதை இருந்தா அதை கேட்டு அந்த இயக்குனர்களை முன்னேற்ற செய்ய முடியுமோ அதையெல்லாம் அவரு செய்வாரு. அவரால தான் இன்னைக்கு பல இயக்குனர்கள் பெரிய இடத்துல இருக்காங்க. அவர் தொடர்ந்து பேசும்போது, அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு இப்படி கொடூரமான ஒரு மரணம் வரக்கூடாது. 70 வயதுக்கு மேல வாழ்ந்தவர் அப்படிங்கறதுனால இயல்பான முறையில மறைந்திருந்தாலும் மனசை சமாதானப்படுத்திக்கலாம். ஆனா இன்னைக்கு அவர் சாலை விபத்துல இறந்துட்டாருன்னு கேட்கும் போது மனசு வலிக்குது. இந்த மாதிரி ஒரு கொடுமையான விஷயம் அவருக்கு நடக்கவே கூடாது, அவருக்கு நடந்திருக்கவே கூடாது அப்படின்னும் எப்பவுமே எல்லார்கிட்டயுமே அமைதியா இருப்பாருன்னு கண்ணீர் மல்க சொல்லியிருக்காரு. ராஜஸ்தான்ல இவரு தன்னோட சொந்த அண்ணன் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்காரு. அப்பதான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த ஊரு மண்ணு ரொம்ப நேசிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பொறாமையில தான் இப்படி தமிழ்நாட்டுக்கு திரும்பி வராம போனா இங்க வரமாட்டாயின்னு அந்த மண்ணே அவரை சாலையில அணைச்சுக்கிட்டது போல இந்த மாதிரி ஒரு விஷயத்த தம்பி ராமையா அவரு பேசியிருக்காரு. வார்த்தைகளை சொல்லும் போதே அவரால் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாம போயிருச்சு. அவர் பேசும்போது ஜீவா அவரு பத்தியும் பல விஷயங்களை சொல்லியிருந்தாரு. ஜீவாவை நான் எப்பவும் சிரிச்ச முகமா தான் பார்த்திருக்கேன், ஆனா இன்னைக்கு அழுது பாக்குறத என்னால பார்க்கவே முடியல. தன்னுடைய மகன்கள் குறித்து சௌத்ரி சாருக்கு நிறைய கவலை இருக்கு. ஜீவாவுக்கு சமீப காலமா பெரிய வெற்றி படம் அமையல. கடைசியா வெளியான தலைவர் தம்பி தலைமையில் நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அந்த படத்தோட ஆரம்பத்துல இருந்தே நானும் கூட இருந்த தன்னுடைய மகன் மீண்டும் வெற்றி பெற்றதை அவரு கண்குளிர பார்த்துட்டாரு. அது அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னும் அதுதான் அவருக்கு கிடைச்ச ஆறுதல்னு சொல்லியிருந்தாரு. ஜீவா, ரமேஷ், சுரேஷ் எல்லாரையும் அவர் நல்லபடியா வாழ வச்சுட்டாரு. அவர் இல்லாட்டியும் அவர் செஞ்ச நன்மைகள் அவங்கள கைவிடாது. கண்டிப்பா அவங்கள ரொம்பவே நல்லா பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில விஷயங்களை கண்ணீரோடு அவர் பேசியிருந்தது சமூக வலைதளங்கள்ல ரொம்ப பெரிய அளவுல வைரல் ஆயிட்டு இருக்கு. எல்லாருமே இந்த நேரத்துல அவங்களோட வேதனைகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க.